இது வந்து நம்ம ஆத்துல இருந்து எடுத்த அந்த செடி உள்ள வந்து எப்படி செடி வளர்ந்துருக்கு, ஆனா வெளியில வரமாட்டுது. இது வந்து ஆக்சுவலி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஒண்டர்ஃபுல்லான தியரி என்னன்னா, இந்த எவல்யூஷன் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லாமார்க்கியம், டார்வினிசம்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுல ஒரு தியரி தான் பாட்டில் நெக் எஃபெக்ட்ங்கிறது. இந்த பாட்டில் நெக்கு கழுத்து எஃபெக்ட், சீசா கழுத்து விளைவுன்னு தமிழ்ல சொல்றது. இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தியா, அப்ப மனிதன் குரங்குக்கு பிறக்கிறது மனிதன் அடுத்தடுத்து பரிணாமத்துல வரல, அப்படியே வர்றதில்ல, அந்த ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் வந்து ஏன் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதே இந்த இது. இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுக்குள்ள இந்த செடி இருக்கு, அதனால இதை இது பண்ண முடியாது. இப்ப ஈஸியா உள்ள போய் ஒரு விதை போய் முளைச்சிருச்சு, ஆனா அது வெளியில வர்றதே கஷ்டம். புரியுதா? இது மாதிரி இந்த எவல்யூஷன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே அந்த பாட்டில் ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குன்னா, இந்த பேப்பரை வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எவல்யூஷன் ஆகிற மாதிரி இந்த பேப்பரை வந்து நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை வந்து உள்ள வந்து நுழைக்கிறோம். உள்ள வந்து நுழைக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா பண்ணிட்டு உள்ள போதா, ஈஸியா உள்ள போயிருது, உள்ள போயிடுச்சு ஈஸியா. ஆனா வெளியில வர்றதே கஷ்டம். இதே அந்த பாட்டில் நெக் எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். உள்ள ஈஸியா போயிடுச்சு, ஆனா வெளியில வர்றதே கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரே ஆளோட அந்த எஃபர்ட் கிடையாது. என்ன சொல்லுன்னா, எவல்யூஷன்ல இந்த பவுண்டர் எஃபெக்ட்னு ஒன்று வரும். சிவில் ரைட் எஃபெக்ட், பவுண்டர் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து வரும். எவல்யூஷன் படிக்கிறப்ப இது வந்து தெரியும். இதுல இந்த பவுண்டர் எஃபெக்ட்ல பாட்டில் நெக் எஃபெக்ட் ஒரே டைரக்ஷன்ல இது வந்து நடக்கும். ஏன் பேக்வர்ட் எவல்யூஷன் நடக்கிறது இல்லை? குரங்குல இருந்து மங்கில இருந்து மேன் வந்து வந்திருக்கான், ஆனா மேன்ல இருந்து திருப்பி ஏன் மங்கி வர்றது இல்லை, இல்ல மங்கில இருந்து ஏன் மேன் திருப்பி எவால்வேட் ஆகி வர்றது இல்லை அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றதே இந்த பாட்டில் நெக் எஃபெக்ட்ங்கிறது. பாட்டிலோட அந்த கழுத்துக்குள்ள எவால்வேட் ஆகி நுழையிறது ஈஸி ஒன் சைடு, ஆனா வெளியில வர்றது கஷ்டம். இது எவல்யூஷனுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன் ஒரு உயிரினத்துல வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் ஏற்பட்ட பிறகும் ஏன் திருப்பியும் அது வந்து பழைய நிலைமைக்கு வர்றதில்ல அப்படிங்கிற எக்ஸ்பிளைன். எவல்வேட் ஆகுறது ஈஸி, திருப்பி பேக்வர்ட் எவல்வேட் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றது. குரங்குல இருந்து மனுஷன் வந்தியா, மனிதன்ல இருந்து குரங்கு திருப்பி வர முடியல அப்படிங்கிறத அந்த டார்வினிஸ்ட எக்ஸ்பிளைன் பண்றதே இது. இது ஒரு தீசிஸ். இதை வந்து நீ முழுமையா எடுத்துக்கிறங்கிற அவசியம் கிடையாது. இதை நம்ம ஆத்துல இருந்து எடுத்தது இப்படி ஒரு எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. நல்லா இருக்குல்ல?